கரெக்டாக 30 சென்ட் தான் ஆகும். அதான் அந்த சைட் டேட்டா ஏத்தாப்புல வண்டி வருது. இன்றைக்கி இத்தமொழியிலேருந்து முட்டம் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரதான் எனக்கு பிளானு. நானும் சிவபாலாஜி 2 பேரும் சேர்ந்து குரூப் ரைட் பண்ணி ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிருக்கோம். எதாச்சா திருப்பி வந்திருக்கிறாங்க. இவங்க ஹைப்ரிட் ஓட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம மெரின் ஃபோர்கான்ஸில் போய்ட்டுருக்குறோம். தெரியும். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் போய் திரும்பிடும் உடனே. ரெக்கார்டு போடுங்க. போட்டுருக்கேன். அது எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துருக்கீங்களா? அது ரெக்கார்டு வந்து கரெக்டாக 30 சென்ட் தான் ஆகும். அதுக்கப்புறம் அதுவும் ஆஃப் ஆகிடும். டவுன் ஹில்லு அங்கே செக் போஸ்ட்டில் ஸ்பீடு பிரேக் வருதுடா. நல்ல டவுனு. அவன் பறக்கலான்னு பார்த்தா நம்மளை பறக்க விட்டுரும் போல. சல்லுன்னு இறங்குது. வச்சு செஞ்சுட்டாய். இன்னும் இப்படி ஏறி வர்றான். இப்படி ஏறி வந்தான். இந்த பக்கம் வர்ற அக்கா போய்ட்டு இருந்தாங்க. எல்லாம் கேப்பில் போயிருக்கலாம். இல்லை மட்டம் பீச்சு. இந்த கேமரா தெரியுதான்னு தெரில. நம்ம வீட்டுக்கு மேலே இருந்தபோது நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. படிக்கட்டா? நான் அந்த சைடு இறங்கினேன் அன்னைக்கு ஒரு நாள். நான் அந்த சைடு டேட்டா மண்ணுக்குள்ளே போயிட்டேன். பீச்சோட மண் சைடு ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓ மேட்ச் சிட்டி முடிச்சு. கேவம் போட்டுறாரா? முன்னாடி நிற்கிறாரா போயிட்டாரான்னு தெரியல. ரோட் பைக் ஓட்டிட்டு ஹைவே ஓட்டினா இப்படி தான் வேர்த்து ஊற்றுன்னு ஊற்றுது. டிராஃபிக்கு அது மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு வெயிட் சும்மாவே போயிடும். நீங்கள் இப்போ தான் கோயம்புத்தூரில் 1.5 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் லாலு. திருப்பி நம்ம மெரின் ஃபோர்கானருக்கு வந்தாச்சு. அவரோட வண்டி இருக்காரு. வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நாப்பில். கண்டிப்பாக கிராவல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ வந்துருக்குறோம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 6 கிலோமீட்டரு. டீ கடையில் வந்துட்டு டீ குடிச்சிக்கலாம்.